கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நான் தியானித்த வண்ணமாக, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி பார்த்தோம். தேவன் நம்மோடு கூட நெருங்கி பழக விரும்புகிறார். நம் வாழ்க்கையிலே நம்மை கர்த்தர் மென்மைப்படுத்த விரும்புகிறபடினாலே நம்மை பெயர் சொல்லி அழைத்து அவர் ஜனமை மாற்றிருக்கிறார். இந்த வேளையில் கூட ஏசாயா புத்தகம் 43 அதிகாரம் 4 வசனம், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி இந்த பார்க்கிறோம். தேவன் பெயர் சொல்லி அழைப்பது மாத்திரமல்ல, அவர் ஜனமாக நம்மை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்மை தேவன் சிநேகிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய சிநேகம் என்பது கபடற்றதாக, உண்மையுள்ளதாக, கரிசனையுள்ளதான சிநேகமாய் இருக்கிறது. அவர் நம்மை விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிற சிநேகம் என்பது நமக்காக கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தி அவர் சிநேகத்தை காண்பித்தார். நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் சிநேகத்தை காண்பித்தார். நமக்காக உயிர்த்தெழுந்து அவர் சிநேகத்தை காண்பித்தார். நமக்காக மறுபடியும் வரப்புகின்ற தேவனாக அவர் சிநேகத்தை காண்பிக்க போகிறார். இந்த உலகத்தில் எல்லா சிநேகமும் எல்லா உறவுகளும் முழுமையாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை வரும், மாறுவதற்கான ஒரு வழிகள் வரும். ஆனால் தேவனுடைய சிநேகம் என்பது எரேமியாவில் சொல்லப்படுகிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி. தேவ சிநேகம் சாதாரணமான சிநேகம் அல்ல. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பலவிதமான சோதனை ஊடாய் போகும்போது என்னை சிநேகிப்பதற்கு, என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்க வேண்டாம். தேவன் நம்மை சிநேகிக்கின்றவராய் இருக்கிறார். காரணம், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால். தேவ பார்வையிலே நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவ பார்வையாகிய அவர் ஐக்கியத்துக்குள்ளாக, அவருடைய நட்புக்குள்ளாக நாம் ஜீவிக்கின்ற பொழுது அவருடைய அந்த சிநேகத்தை நம் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். தாவீதை தேவன் சிநேகித்தார், ஆபிரகாமை தேவன் சிநேகித்தார். என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஒன்றை தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம் தேவன் உன்னை சிநேகித்தார் என்று சொல்கிற வண்ணமாக உன்னை சிநேகிக்கின்றார், என்னை சிநேகிக்கின்றார், நம் யாவரையும் சிநேகிக்கின்ற தேவனாக இருக்கிறபடினாலே தடுமாற்றம் இல்லாதபடிக்கு, தடை இல்லாதபடிக்கு தேவனை ஆராதிக்க, தேவனை ஸ்தோத்திரிக்க, தேவ சமூகத்தில் அதிகமாக நம்ம ஒப்புக் கொடுக்க, நம் வாழ்விலே முழுமையாக தேவனையே சார்ந்து வாழ நம் வாழ்க்கையிலே இன்றைக்கும் அவர் எதிர்பார்க்கிறார். அந்த அனுபவத்தில் போக நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உன்னை நான் சிநேகித்தேன் என்ற உன்னுடைய கிருபை நிறைந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அநேக சிநேகத்திலிருந்து மாற்றத்தை எங்களால் காண முடியும். ஆனால் நீரோ எங்களை சிநேகிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உன் சிநேகமானது எங்கள் வாழ்நாள் முழுமையாய் நிலையான சிநேகம் தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன் பார்வைக்கு நாங்கள் அருமையாய் இருக்க, தேவனை அனுதினமும் ஆராதிக்க, தேவனை அனுதினமும் ஸ்தோத்திரிக்க, தேவனை அனுதினமும் தேடும்படியாக வேதத்தை ஓரளவு வாசிக்கும்படியான அந்த கிருபை எங்களுக்கு தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.